ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டென்ஸ்வே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஒரு அருமையான இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் ஆசாசியாக இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற ஒரு சூப்பரான பொடி ரெசிபி இது. இதில் அயன் சத்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இதில் அதுக்கு தோந்த ஒரு பொருள் சேர்த்துருக்கோம். அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தி. குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா அதிகமாக ரத்த சோகையெல்லாம் நீங்கும். அதுக்காக தான் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். தோல் உரிக்காத உளுந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பொடி நல்லா மணமாக இருக்கும். கடைகளில் பொடி வாங்காமல் நீங்கள் வீட்டில் செஞ்சாலே நல்லா நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது இது கூடவே ஒரு 100 கிராம் அரிசி சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா நல்லா நம்மளுக்கு ஒரு நல்லா வாயில் கடிப்பட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் தூள், அதுக்காக தான். இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, அதுவும் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்க அதிகமாக கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. இந்த தூளை நம்ம கருவேப்பிலை தான் சேர்க்க போகிறோம். இப்போது இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாய் சேர்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றினா தான் நம்மளுக்கு மிளகாய் ஒட்டாமல் வரும். நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லா வறுத்து வந்துடும். அதுக்காக தான். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச மிளகாயாக பார்த்து நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இந்த 50 கிராமே உங்களுக்கு சூப்பராக டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போது திரும்பியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன், ஃப்ளேவர் ஆயில் ஊற்றாதீங்க. இப்போது ஒரு முழுசாக ஒரு 2 பூண்டு உரித்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வறுப்பட்டு வரும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா சீக்கிரமாக வறுப்பட்டு வராது. ஏன்னா பூண்டில் கொஞ்சம் தன்மை இருக்கும்ல, அதுக்காக தான். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வறுக்கும் போது சீக்கிரமாக பூண்டு வறுத்து வந்துடும். இப்போது ஓரளவு இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட இன்றைக்கி பெருங்காயம் சேர்க்க போகிறேன். கட்டி பெருங்காயம் இது ஒரு நெல்லிக்காய் சைஸ் கட்டி பெருங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக அது வறுத்து நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பெருங்காயம் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்மளுக்கு நல்லா மணமாக இருக்கும் பொடி, அதுக்காக தான். இப்போது கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 20லேருந்து 25 கொத்து எடுத்திருக்கேன். நீங்கள் அதே மாதிரியே சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க கருவேப்பிலை அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நார்மலாக நம்ம சாப்பாடில் சேர்க்கும் போது அதை ஒதுக்கி வச்சுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அயன் சத்து அதிகமாக இருக்குது கருவேப்பிலை. ஸோ ரத்த சோகையெல்லாம் சீக்கிரமாக நீங்கி போயிடும். நல்லா ரத்தம் ஊறுறதுக்கு இது ஒரு சூப்பரான பொருள். ஸோ நீங்கள் இந்த கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு பாருங்கள். இப்போ நல்லா மொறுமொறுன்னு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் பூண்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம மற்ற இருக்கிற எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு கடைசியாக பூண்டை சேர்த்து அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த தூளையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எல்லாத்தையும் நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான பொடி இது. ஸோ இந்த பொடி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் உடனே கிளிக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.